தமிழ்நாட்டிலே ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்க கேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அஜித் குமாரோடைய இந்த கஸ்டடி டெத் தான். இப்போ அது இன்னொரு கோணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிக்கிதா. இந்த நிக்கிதா யாரு? இவங்க கொடுத்த இந்த வெறும் சிஎஸ்ஆருக்கு ஏன் இவ்வளோ ஒரு தனிப்படை அமைச்சு இவ்வளோ சீரியஸான ஒரு ஆக்ஷன் உயிரே போகிற அளவுக்கு? அப்போ அவங்க யாரோட இன்ஃப்ளூயன்ஸில் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு? நிகிதா அவங்க ஒரு கல்லூரி பேராசிரியை. அவங்க திண்டுக்கல் இருக்கக்கூடிய எம்பி அரசு மகளிர் கல்லூரியினுடைய பேராசிரியை. அவங்க பாட்னி டிபார்ட்மெண்ட்டோட ஹெச்ஓடி. அவங்க மேலே ஏற்கனவே அந்த கல்லூரி மாணவிகள் அவங்க ரொம்ப அட்ராசிட்டியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு புகாரை மதுரை கலெக்டர் ஆஃபீஸில் கொடுத்துருக்குறாங்க. அதை விசாரிக்க சொல்லி உயர்கல்வித்துறையில் இருக்கக்கூடிய சில அதிகாரிகளுக்கு வந்திருக்கு. கல்லூரியில் விசாரணை நடந்திருக்கு. அந்த விசாரணை அறிக்கை உயர்கல்வித்துறைக்கும் வந்திருக்கு. இதெல்லாமே நடந்திருக்கு. ஸோ அப்போ காலேஜில் ஒரு ப்ரொஃபஸராக இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருக்கக்கூடிய இல்லை ஹெச்ஓடியாக இருக்கக்கூடிய அந்த அம்மா ரொம்ப எல்லா ப்ரொஃபஸர்ஸ் மாதிரி இல்லாமல் ஏதோ ஒரு பேக்ரவுண்டை பயன்படுத்திக்கிட்டு ரொம்ப மோசமான ஒரு நபராக இருந்திருக்கிறாங்க. அதுக்கு கலெக்டர்கிட்ட மாணவர்கள் கொடுத்த அந்த புகாரே இருக்குது. இந்த புகார் இன்னும் தீவிரமாக விசாரிக்கப்படணும். கல்லூரி மாணவி, இது மகளிர் கல்லூரி. மகளிர் கல்லூரியில் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியலான ஒரு பேராசிரியர் பிரின்சிபலுக்கும் வைஸ் பிரின்சிபலுக்கும் இல்லை மற்றவங்களுக்கும் கட்டுப்படாத ஒரு நபராக வலம் வந்த ஒரு நிக்கிதா. கல்லூரி மாணவிகளுக்கு உண்மையிலே அங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது முறையாக விசாரிக்கப்படணும். அது ஒரு பக்கம். சரி, இந்த கல்லூரி மாணவியை விசாரிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். அஜித் வழக்குக்கு ஏன் இவ்வளோ வேகமான விசாரணை? இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, ஒரு நகை காணோம், நீங்கள் போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா போலீஸ் என்ன ஆக்ஷன் எடுப்பாங்க? கம்ப்ளைண்டே வாங்குவாங்களான்றது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? வழக்கமாக போலீஸ்காரங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இழுத்தடிப்பாங்க. அவங்க என்ன பண்ணி ப்ரிலிமினரி என்கொயரி பண்ணணும் சார், நீங்கள் எங்கே நகை வச்சுருந்தீங்க, போனீங்க வந்தீங்கன்னு சொல்லி ஒரு நாள் கழிச்சு தான் ஆளே வீட்டுக்கு அனுப்புவாங்க. ஒரு பர்க்லரி, ஒரு வீடை உடச்சவனா இறங்கிட்டான் அப்படின்னா போலீஸ் வரும். ஆனால் நீங்கள் இண்டிவிஜுவலாக போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது கம்ப்ளைண்ட் யார் கொடுத்தாங்களோ அவங்கள்ட்ட தான் அதிகமாக விசாரணை நடத்துவாங்க. வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்கள தான் முதல்ல விசாரணை நடத்துவாங்க. இங்கே அஜித் குமார் விஷயத்தில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த அம்மா ஒரு சிஎஸ்ஆர் கொடுத்துருக்காள் தான், போய் வாய் வழியாக சொல்லியிருக்கு. என் நகையை காணோம், நான் கோயிலுக்கு போயிருந்தேன், அப்போ காரில் வச்சுருந்தேன், கார் சாவி இந்த பையன்கிட்ட கொடுத்து எடுத்து நிறுத்த சொன்னேன். அதாவது அவனே அஜித்தே கேட்டு வாங்கினதாக அந்த அம்மா ஒரு சேனலில் பேசும்போது வெளியே சொல்கிறது. இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா, நகை காணாமல் போயிடுச்சு, அந்த அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு. அதன் அடிப்படையில் போலீஸ் இம்மீடியட்டாக தூக்கிட்டு போகிறாங்க. 24 ஹவர்ஸுக்குள்ள ஸ்பெஷல் படை தூக்கிட்டு போயிருக்கு. இல்லை ஒரு குறுக்கீடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க போலீஸ் கிட்ட போய் இவங்க இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி வாய் வழியாக அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தப்ப கூட போலீஸ் அதாவது காவல் நிலையத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்லை எஸ்பி வரட்டும், வெயிட் பண்ணுங்கன்னு அவங்க சொன்னதாகவும், ரொம்ப நேரம் அதாவது கிட்டத்தட்ட இரவு வரையும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் பெருசாக எந்த ஆக்ஷனும் எடுக்கப்படலை அப்படின்றதுக்கப்புறம் தான் இவங்க தன்னோட இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி ஒரு மேலதிகாரியை பேச வச்சுருக்காங்க. அந்த மேலதிகாரியை பேச வச்சதுக்கப்புறமா இந்த அஜித்ன்றவரை கூப்பிட்டு விசாரிச்சதாகவும், அதாவது காவல் நிலையத்தில் வச்சு எதுவும் நடந்துட்டா அதுக்கு இவங்க பதில் சொல்கிற மாதிரி ஆயிடும் இல்லையா போலீஸார். அதனால் இங்கே விசாரிச்சுட்டு விட்டுட்டோம், இதுக்கப்புறம் எங்கள் கவனத்துக்கே தெரியாமல் ஒரு தனிப்படை அமைச்சு இது நடக்கப்பட்டிருக்கு, அதாவது அந்த லோக்கல் போலீஸ்க்கே தெரியாமல் இந்த தனிப்படை அமைச்சு இப்படி ஒரு விசாரணை போயிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அது உண்மைதான். அதாவது இந்த அம்மா பேசுகிறாங்க, டெல்லியில் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, அந்த ஐஏஎஸ் அதிகாரி நேராக தமிழ்நாட்டில் கூடிய ஏடிஜிபி ரேங்கில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆஃபீஸர்கிட்ட பேசியிருக்காங்க. டைரெக்டாக டிஎஸ்பிக்கு போயிருக்கு. அந்த டிஎஸ்பி இப்போ அவர் சஸ்பென்ஷனில் வச்சுருக்காங்க. அவர் மேலே வழக்கு இருக்குது. டிஎஸ்பிக்கு போயிருக்கு. டிஎஸ்பி ஒரு 5 பேர் கொண்ட ஒரு தனிப்படை அமைச்சு, அதாவது அந்த அங்கீகரிக்கப்படாத தனிப்படை, அதாவது எல்லா எஸ்பி டிஎஸ்பிங்களும் அவங்களுக்கும் தனிப்படை வச்சிருக்கிறது. இப்போ டிஜிபி ஆஃபீஸ்லேருந்து நேற்றோட எல்லாத்தையும் கலைக்க சொல்லிட்டாங்க. இப்போ என்னன்னா, இந்த டீம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த என்ன ஒரு கவலைக்கிடமான விஷயம், வருத்தமான விஷயம்னா, நிகிதா என்ன ஜாதியோ அதே ஜாதியை சார்ந்தவங்க தான் இந்த டிஎஸ்பியும். அது மட்டும் இல்லாமல் அந்த 5 பேர் போனாங்க இல்லையா விசாரணைக்காக போனவங்க, அதில் 4 பேரும் அந்த ஒரு குறிப்பிட்ட ஜாதி. இவங்க எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட ஜாதி சமூகத்தை சார்ந்தவங்க. அடித்து கொலை செய்யப்பட்ட அஜித் வேற ஒரு சமூகத்தை சார்ந்தவர். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு எம்பிசி அந்த கேட்டகரி இருக்கக்கூடிய ஒரு சமூகம் தான். ஸோ வருத்தமான விஷயம் என்னன்னா, ஒரு கேஸ்டாக ஒரு குரூப்பாக போய் அங்கே இன்ஃப்ளூயன்ஸ் நடந்திருக்கு. நான் அப்படி தான் அதை பார்க்குறேன். அப்போது கேஸ்டாக இன்ஃப்ளூயன்ஸாக யாரோ மேலேருந்து பேசியிருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஐஏஎஸோ ஐபிஎஸ் அதிகாரிகள், டெல்லியில் இவங்களுக்கு தெரிஞ்ச ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் சில பேர் இன்ஃப்ளூயன்ஸாக இருக்காங்க. அப்படிங்கும்போது இவங்க எல்லாம் ஒரு கேஸ்ட் ஆர்டருக்குள்ளே வர்றாங்க அப்படிங்கிறது நமக்கு வெளிப்படையாக தெரியுது. இப்போ நீங்கள் டெல்லியிலேருந்து பேசுகிறாங்க சார், உடனே நீங்கள் அது நகையை கண்டுபிடிச்சி கொடுங்க சார், எங்களுக்கு ப்ரெஷர் வருது சார் மேலேருந்து அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வருதுன்னு வச்சுங்களேன், அது பாட்டம் லெவலில் இருக்கக்கூடிய போலீஸ் ஆஃபீஸர்ஸ் பதட்டத்துக்கு உள்ளாக்கும். இல்லை என்னதான் பதட்டம் இருந்தாலும் 44 இடத்துல காயம், அது கொடூரமான விஷயம். அவங்க பண்ணது மிக 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 கொடூரமான விஷயம். ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இதை நம்ம
கிரவுண்ட் லெவல் ஆஃபீஸர்ஸ் அடிச்சாங்க, 50 காயம் ஏற்பட்டிருக்கு. இன்னைக்கு வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வெளியே வந்துருச்சு. படிச்சு பார்த்தா ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. மிளகா பொடி எல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ இப்போ இது எல்லாமே உண்மைதான். இந்த ப்ரெஷர் இருக்கு இல்லையா, ஒரு கிரவுண்ட் லெவல் ஆஃபீஸருக்கான அந்த ப்ரெஷர், ஷாப் லெவல் ஆஃபீஸருக்கான ப்ரெஷர் இருக்கு இல்லையா, இதை மேலே இருந்து அவ்வளவு தூரம் கொடுத்து நீ அவனுக்கு விசுவாசமாக, கிரவுண்ட் லெவலில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் எப்பவுமே ஐயாவுக்கு விசுவாசமாக இருக்கிறத வந்து ரொம்ப காமிச்சுக்குவாங்க. ஆமா, அது நம்ம வந்து இவங்களை ஒன்றும் சொல்ல முடியாது. அந்த விசுவாசம் இருக்கு இல்லையா, அந்த விசுவாசம் கொலை வரைக்கும் வரும். இது ஆக்ரோஷமான போலீஸ் சிஸ்டம் அப்படிங்கிறதே ஒரு கலோனியல் சிஸ்டத்தினுடைய எக்ஸ்டென்ஷன் தான். இந்தியாவை, இந்தியர்களை அடிமையாக வைத்துக் கொள்வதற்காக உருவாக்கப்பட்ட ஐபிசி இருக்கு இல்லையா, அந்த ஐபிசி இன்னைக்கு பேர் வேணா மாற்றிருக்கலாம், சில முக்கியமான சட்டங்களை மாற்றிருக்கலாம். அது ஒன்றும் இந்திய மக்களை இந்தியர்களாக ட்ரீட் பண்ணுறதுக்காக எல்லாம் மாற்றப்படலை. மேலும் ஏற்கனவே இருக்கக்கூடிய கலோனியல் ஸ்ட்ரக்சரோட மோசமான ஸ்ட்ரக்சராக தான் இன்னைக்கு இருக்கு. ஸோ அப்போது அந்த ஹை ஹேண்ட் வந்து ப்ரெஷர் போட்ட உடனே இவங்க எல்லாம் அடிச்சு கொலை பண்ணிடுறாங்க. இதான் நடந்துச்சு. வீடியோ வெளியே வந்துருச்சு. இப்போ சிக்கல் எங்கே வருது அப்படின்னா, இந்த அம்மாவுக்கு யாரை டெல்லியில் தெரியும், டெல்லியிலிருந்து யார் ப்ரெஷர் போட்டது. இந்த அம்மா மேலே ஏற்கனவே இருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா, இந்த அம்மா பார்த்தீங்கன்னா கல்லூரி பேராசிரியராக இருக்கும்போதே அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. இவங்க எப்படிப்பட்ட கல்லூரி பேராசிரியை, இவங்களுடைய ஃபேஸ்புக் பதிவுகளை எடுத்து பார்க்கும்போது இவங்களுக்கு டெல்லியில் யாரோடு தொடர்பு இருந்திருக்கிறாங்க, இவங்க யாருடைய இன்ஃப்ளூயன்ஸ் வட்டத்தில் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இவங்க மேலே வந்து மாணவர்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை தாண்டி 2011 ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அது உங்களுக்கே தெரியும். மதுரை திருமங்கலத்தில் வந்து சக்காவூரணி ஊராட்சி பகுதியை சார்ந்த மொக்கமாயன் அப்படிங்கிறவர் 9/5/2011 ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. எஃப்ஐஆர் நம்பர் 127/2011. இந்த எஃப்ஐஆர் வெளியே வந்துருச்சு. படித்து பார்த்தா தெளிவாக தெரியுது. 16 லட்சம் ரூபா பணத்தை நான் விஏஓ வேலை வாங்கி தரேன், கவர்மெண்ட்டில் வாத்தியார் வேலை வாங்கி தரேன்னு சொல்லி இந்த அம்மா ஏமாத்திருக்கு. இந்த அம்மாவோட குடும்பமே அந்த வழக்கில் மாட்டியிருக்கு. இது வந்து தெளிவாக எஃப்ஐஆரே இப்போ வெளியே வந்துருச்சு. இந்த எஃப்ஐஆர் வெளியே வந்துருச்சா, இந்த அம்மா மேலே ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்த கம்ப்ளைண்ட் இருக்குல்ல, இதுவும் வெளியே வந்துருச்சு. இது ரெண்டுமே வெளியே வந்துருச்சு. சரி, ரைட். இப்போ இதிலிருந்து நம்ம என்ன தியரிக்கு வரணும், இந்த அம்மா யார், இந்த அம்மாவுக்கு என்ன இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கும்போது, இந்த அம்மாவுக்கு இருக்கக்கூடியது ஒரே ஒரு விஷயம், இந்த அம்மாவுடைய ஃபேஸ்புக் பேஜ். அதை முழுசாக எடுத்து அனலைசிஸ் பண்ணி பார்த்தா நமக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. நான் இன்னைக்கு காலையில் உட்காந்து எல்லாத்தையும் பார்த்தேன். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு வந்து ட்ரைப்ஸ் சேனலில் கரிகாலன் அவர் வந்து இது குறித்து விரிவாக ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அதே மாதிரி இன்னொரு சேனல் வந்து சொசைட்டி சரக்கு அப்படின்னு ஒரு சேனல், அவங்களும் இது குறித்து பிரேக் பண்ணியிருக்காங்க. அவங்க தான் முதல்ல போடுறாங்க, நிறைய தகவல்கள் அவங்க தான் வெளியே கொடுக்குறாங்க. அதுக்கு பிறகு தான் எல்லாரும் நம்மளும் எடுத்து பார்க்குறோம். இப்போ இந்த அம்மாவோட ஃபேஸ்புக் பேஜ் எடுத்து பார்த்தா நமக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. ஏன் அப்படின்னா, அந்த அம்மா யாரோடையெல்லாம் கனெக்ஷனில் இருக்காங்கன்னு பார்க்கும்போது முழுக்க பாஜக, ஆர்எஸ்எஸ், அண்ணாமலை. இந்த சந்தேகம் எனக்கு நேத்தே வந்துச்சு. எப்படி அப்படின்னா, திருமாரன்ஜி பேட்டி கொடுத்தாருல, அந்த ஆள் முழு சங்கி. அந்த ஆள் எப்படி முழு சங்கின்னு, அந்த ஆர்எஸ்எஸ் காரங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ஜாதிக்குள்ளேயும் அவனுக்கு பெரிய ஜாதி பலம்லாம் இருக்காது. அவன் கூட ஒரு 10 பேர் இருப்பான். அவனுக்கு வந்து மீசையை முறுக்கி விட்டு அவனை இந்த ஜாதியை அடையாளப்படுத்தி அவனை வச்சு ஒரு சோசியல் இன்ஜினியரிங் பண்ணுவாங்க. இது வட இந்தியாவில் அற்புதமாக பண்ணாங்க ஆர்எஸ்எஸ். அதில் இந்த திருமாரன்ஜி எல்லாம் வந்து ஒரு ஊருகா மாதிரி பயன்படுத்திக்குவாங்க. தமிழ்நாட்டில் இடதுசாரி சிந்தனை உள்ளவங்க, முற்போக்காளர்கள், பெரியாரிஸ்டுகள், அம்பேத்கரிஸ்டுகள்லாம் வந்து ஒரு கருத்தை முன்வைக்கும் போது, ஒரு போராட்டத்தை முன்வைக்கும் போது அவங்களுக்கு எதிராக இந்த திருமாரன்ஜி எல்லாம் வந்து குறிப்பாக முக்குளத்தோர் சமூகத்தின் பேரால் இயங்கிட்டு இருக்கக்கூடிய இவங்கள மாதிரி ஆட்களை எல்லாம் வந்து ஆர்எஸ்எஸ் இப்படி பயன்படுத்தி சில வேலைகளை பண்ணும். இந்த ஃபார்வர்ட் பிளாக் அப்படிங்கிற பேர்லாம் இயங்கக்கூடிய நபர்கள் தான் இவங்க. இப்போ இவர் நேற்று வந்து பேட்டி கொடுக்கும்போது, நான் தான் முறையா தாலி கட்டின புருஷன் அப்படின்னு யாருக்கடா பஞ்சாயத்து பண்ணி அந்த இது நம்ம அவங்க பர்சனல், அவங்க 5 கல்யாணம் பண்றாங்க, 3 கல்யாணம் பண்றாங்க, அது அவங்களோட இது. நம்ம கேள்வி இல்லை, அவர் அம்மா கம்ப்ளைண்ட் பண்றது பிரச்சனை இது. அதாவது கல்யாணம் பண்றது அவங்க இஷ்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த கல்யாணமே 28 நாள் தான் நீடிச்சது. அந்த அம்மா தான் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அப்படின்னு சொல்லியிருக்கு. ஐஏஎஸ் பாஸ் பண்ணிட்டு நான் ஏமாற்றி கல்யாணம் பண்ணி ஆமா ட்ரைனிங்ல இருக்கேன், பணங்களை மோசடி பண்ணி 10 லட்சம் ரூபா வாங்கிட்டு தான் விட்டாங்க. இப்போ இது மாதிரி பல பேர்த்த வந்து 10 லட்சம் 20 லட்சம் வாங்கிட்டு விட்டுருக்காங்க அப்படிங்கிறாங்க. இதை வந்து அவர் வந்து வேதனைப்பட்டவர் சொன்னாரு. எனக்கு பார்க்கும்போது சிரிப்பு தான் வந்துச்சு. ஏன் அப்படின்னா, எப்பா நீயே இது மாதிரி கட்ட பஞ்சாயத்து பண்ணக்கூடிய ஆள் தான் யாரு, திருமாரன்ஜி. ஆர்எஸ்எஸ்ஸையே ஏமாத்திருக்கு ஒரு சங்கி கும்பல். ரெண்டாவது என்ன வேதனையான வருத்தம் அப்படின்னா, இந்த 2011 எஃப்ஐஆர் இருக்குது பார்த்தீங்களா. எந்த எஃப்ஐஆர்னா, இந்த சக்காவூரணி மொக்கமாயன் கொடுத்த கம்ப்ளைண்ட் இருக்குது பார்த்தீங்களா. இந்த கம்ப்ளைண்ட் மட்டும் இல்லாமல் இன்னும் 3 கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. இது இல்லாமல் இந்த எல்லா கம்ப்ளைண்ட்ஸுமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த இவர்கிட்ட மட்டும் 16 லட்சம், இது இல்லாமல் 1 கோடி ரூபாய்க்கு மேலே பணத்தை இவங்க எல்லாருமே யாருன்னா, இவங்க எல்லாருமே நிகிதா அவனுடைய அதே ஜாதியை சார்ந்த சமூகம். தான் சொந்த ஜாதிக்காரனை சொந்த ஜாதிக்காரனே ஏமாத்தி பணத்தை ஆட்டையை போட்டு இந்த அம்மா வந்து ஏமாத்திருச்சு. இந்த சொந்த ஜாதியை சார்ந்த அதிகாரிகள், டிஎஸ்பிக்கள், விசாரணைக்கு வந்த 4 ஆட்கள், இவங்க எல்லாருமே வந்து அஜித் வேற ஒரு சமூகத்தை சார்ந்தவர் அடிச்சு கொண்டிருக்காங்க. ஸோ அப்போ இது கேஸ்டா, சொந்த கேஸ்ட்டை ஏமாத்தவும் செஞ்சிருக்கு, சொந்த கேஸ்ட்ல இருக்கிற ஆட்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வேற கேஸ்ட்ல வேற ஆட்களை
இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அடிக்கி கொலை பண்ற அளவுக்கு போயிருக்கிறேன். அம்மா சொந்த கேஸ்ட்ல இருக்கவங்களை ஏமாத்துறது, பிரச்சனை மாத்துறது இப்படியே சுத்தி இருக்கு. ஏன்னா இந்த அம்மாவோட ஃபேஸ்புக் ஐடியா பாருங்க, அது பேர் வந்து டாக்டர் நிகிதா ஜெயபெருமாள் அப்படின்னு 2 தடவை போட்டிருக்கு. ஜெயபெருமாளுங்கிற ஒருத்தராக தான் இருப்பார், நான் பேர் மட்டும் 2 தடவை போட்டிருக்கு. அது என்னென்னலாம் இருக்குன்னா, அண்ணாமலை பற்றி அதிகமான போஸ்ட் போட்டிருக்கு. குறிப்பாக முருகன் மாநாடுக்கு அவங்க அம்மாவோட போனது, முருகன் மாநாட்டு ஃபோட்டோ போட்டது, முருகன் மாநாட்டில் அம்மா வந்து இப்படி வச்சு தள்ளிட்டு போகிற மாதிரி இப்படி ஃபோட்டோலாம் போட்டு, அதில் இன்னும் குறிப்பாக நான் பார்த்தேன் என்ன அப்படின்னா, அந்த முருகன் மாநாடெல்லாம் முடிஞ்ச உடனே சேருகரெல்லாம் எடுத்து அடுக்கி வச்சு பயங்கரமாக அதை பற்றி ஒரு ஆர்எஸ்எஸ்காரர் பெரிய போஸ்ட்டாக போட்டிருக்காரு. அந்த போஸ்ட் அம்மா ஷேர் பண்ணிக்குது. பாருங்கள் எவ்வளவு ஒழுக்கமாக, இந்திய இராணுவத்துக்கு அடுத்தபடியாக ஆர்எஸ்எஸ் இராணுவம் தான் ரொம்ப முக்கியமானது, அதாவது ஒழுக்கமானது அப்படின்னு அந்த அம்மா போட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் முருகன் மாநாட்டுக்கு ப்ரமோஷன்லாம் பண்ணியிருக்கு அந்த அம்மா, நிறைய ப்ரமோஷன் வேலையெல்லாம் பார்த்துருக்கு. இது மாதிரி இது எல்லா போஸ்டருமே இருக்குது. இன்னும் சொல்ல போனால் ரொம்ப ரொம்ப முக்கியமான போஸ்ட் என்ன அப்படின்னா, ஆர்என் ரவி வந்து சட்டமன்றத்தில் வந்து பேசாமல் வெளியே எழுந்துச்சு போனப்போ அதை குறித்து ஒரு போஸ்ட் போட்டு, ரஜினி இப்படி வாயில் சிகரெட் வச்சிருக்க மாதிரி போட்டுட்டு எழுதி கொடுத்ததை படிக்க, நான் என்ன சோபனா ரவியாடா ஆர்என் ரவிடா அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ அப்போ வந்து தமிழ்நாடு அரசாங்கம், தமிழ் மக்கள், தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றம், முதலமைச்சர் இவங்க பல கேள்விகளை கவர்னரை நோக்கி வைக்கும்போது கவர்னர் பதில் சொல்லாமல் ஓடுறாரு. எழுதி கொடுத்து இப்போ வழக்கமாக கவர்மெண்ட் தான் கொடுக்கும், படிக்காமல் ஓடுறது அப்படிங்கிறது வந்து சட்டமன்ற நடைமுறையை மீறின ஆர்என் ரவி ஆதரித்து இந்த அம்மா போஸ்ட் போட்டிருக்காங்க. இதை பார்க்கும்போது நம்ம ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. இதில் இன்னொரு போஸ்ட் பாருங்க, டியர் ஹிந்து பேரண்ட்ஸ், இஃப் யுவர் கிட்ஸ் பிகம் எ லெஃப்ட் லிபரல் அண்ட் டிஸ்ரெஸ்பெக்ட்ஸ் தர்மா ஃபார் ஃபன், then you are failed as a parent. அதாவது நீங்க ஒரு நல்ல இந்து பெற்றோர்கள்ல உங்க பிள்ளைகள் வந்து இதை எதிர்த்து பேசுறாங்க, நீங்க ஒரு நல்ல பெற்றோர், இந்து தர்மத்தை எதிர்த்து பேசுறாங்க. ஏன்னா அவங்கள லெஃப்ட் லிபரல் அப்படிங்கிறாங்க. இப்போ இடதுசாரி சிந்தனைகள், பகுத்தறிவு சிந்தனைகள், பொதுவுடைமை சிந்தனைகள் இருக்கவங்களுக்கு நேர் எதிரான ஒருத்தங்க ஒரு கல்லூரியினுடைய ஹெச்ஓடி என்ன லட்சணத்தில் இருக்கும் அந்த டிபார்ட்மெண்ட்ல இந்த அம்மா ஹெச்ஓடியா இருந்துச்சுன்னா அது எவ்வளவு கேவலமா கொண்டு நிறுத்துவாங்க. இன்னொரு விஷயம், உலகிலேயே மிக கடினமான காரியம் இந்துக்களுக்கு இந்து சிந்தனையை ஊட்டுவதுதான். உனக்கு இதான் வேலையா கல்லூரியில் இந்துக்களுக்கு இந்து சிந்தனை ஊட்டுறதா உன் வேலையான்னு கேட்குற கல்லூரி. அடுத்து பாருங்க, கோவிலுக்கு இந்துவாக போனால் மட்டும் போதாது, வாக்குச்சாவடிக்கு இந்து உணர்வோடு போக வேண்டும். இது அந்த அம்மா வந்து ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸில் போட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பொது இடங்களில் அரசு மதுபானம் வைக்கலாம், ஆனால் விநாயகர் சிலை வைக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் ஃபோட்டோவை போட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கு. அதே மாதிரி விஜயை வந்து நீங்கள் ஈஸ்டருக்கு பக்ரீத்துக்கெல்லாம் வாழ்த்து சொல்லுவீங்க, நீங்கள் வந்து விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு விஜயை கலாய்க்கிறது. இது மட்டும் இல்லாமல் பெரியாரை விமர்சித்து, யார் பாரதியாரோடு ஒப்பிட்டு விமர்சித்து பெரியாரை வந்து ஒரு விமர்சனம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முத்துராமலிங்க தேவரையும் பெரியாரையும் ஒன்றா சேர்த்து விமர்சிக்கிற வேலை. இது மாதிரி பெரியாரிய சிந்தனைகளை வந்து கலாய்ச்சி, திமுகவை கலாய்ச்சி, முதலமைச்சரை கலாய்ச்சி, இது மாதிரி பயங்கரமாக போடுறது, கலைஞரை எல்லாம் விமர்சித்து போடுறது. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரஞ்சித் மாரி செல்வராஜ் இவங்க குறித்து திருப்பூர் மணி சில தவறான செய்திகளை பேசினார். அவர் பேசுனது யாருக்கும் ஏற்புடையது கிடையாது. அதை ஷேர் பண்ணி தன்னுடைய சாதிய வன்மத்தை வந்து கக்கிக்கிட்டாங்க இந்த அம்மா. ஸோ அப்போ இது அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஒன்று விஷயம், முற்போக்கு சிந்தனைக்கு நேர் எதிரானவர்கள் இந்த அம்மாவோட போஸ்ட். முழுக்க ஆர்எஸ்எஸ் சிந்தனையை ஆதரிக்கக்கூடிய நபர், இந்து தர்மத்தை, இந்துத்துவாவை ஏற்கக்கூடிய ஒரு நபராக இருக்காங்க. இது எல்லாமே இது இருக்குது. இது முழுக்க ஆர்எஸ்எஸ்னுடைய மனநிலையில் ஆர்எஸ்எஸ்காரராகவே இந்த நிகிதா ஜெயபெருமாள் இருந்திருக்கிறாங்க. அதுக்கு அவங்களுடைய ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸே சாட்சி. பல விஷயங்கள் இப்போ டெலிட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதில் என்ன கொடுமையான விஷயம் அப்படின்னா, அஜித்தை வந்து 28ஆம் தேதி கூட்டு போய் அடிக்கிறாங்க, அந்த பையன் செத்துடுறான். அந்த பையனுக்கு கொடுமையான விசாரணை நடந்துட்டு இருக்கும்போது அந்த அம்மா ஃபேஸ்புக்கில் லைவ் எல்லாம் போட்டுக்கிட்டே இருக்குது. லைவ்னா அந்த அம்மா சில ஸ்டேட்டஸ் எல்லாம் போட்டுட்ருக்கு. அந்த அம்மா தன்னை ஒரு அனிமல் லவ்வர் அப்படின்லாம் காமிச்சு போட்டுக்கிட்டு இருக்கு. நான் இப்போ எல்லாத்தையும் எடுத்து பார்த்தேன். ராமர் கோயிலை பற்றியெல்லாம் ஒரு பெரிய அனிமேஷன் வீடியோலாம் போட்டு பயங்கரமாக அலப்பறையெல்லாம் கொடுத்துருக்கு. ஸோ அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த அம்மா ஏதோ ஒரு வகையில் ஆர்எஸ்எஸ் இந்துத்துவாவோடு மிக நெருக்கமாக இருந்தவர். என்னுடைய பர்செப்ஷன் என்ன அப்படின்னா, இந்த அம்மாவை சார்ந்த ஜாதியை சார்ந்த ஆர்எஸ்எஸ் இந்துத்துவாவோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு ஐஏஎஸ் அதிகாரி டெல்லியில் இருக்கிறாங்க. அவங்க தான் இவங்களுக்கு இந்த வேலையை செஞ்சு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு தான் நம்ம சந்தேகப்பட வேண்டியதாக இருக்குது. இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, எந்தெந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து இந்த அம்மாவை சார்ந்த ஜாதி டெல்லியில் யார் உட்காந்துருக்கா, என்னென்ன வேலை செஞ்சுட்ருக்காங்க, எதெல்லாம் பண்ணிட்டுருக்காங்க, நம்ம போய் டீப்பாக எடுத்து பார்க்க முடியாது. பட் மூத்த பத்திரிகையாளர் பிரகாஷ் மாதிரியான ஆட்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டெல்லியில் இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரியாக இருக்கட்டும், இங்கே இருக்கக்கூடிய ஐபிஎஸ்ஸாக இருக்கட்டும், இல்லை இங்கே இருக்கக்கூடிய டிஎஸ்பி, இவங்கெல்லாம் ஒரே கேஸ்ட்டு தான் ஆல்மோஸ்ட்டு. ஸோ அந்த இன்ஃப்ளூயன்ஸ் தான் செயல்பட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் லோக்கலில் இருக்கக்கூடிய இந்த மணல் மாஃபியாவோட லிங்காக இருக்கக்கூடியது, அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா ரியல் எஸ்டேட் பண்ணவங்களோட லிங்காக இருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட ஜாதியை சார்ந்த ஆட்கள் வந்து இதில் வந்து இன்வால்வ் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஒரு தெளிவாக வெளிப்படுத்துகிறார். இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து வச்சு அப்படி நம்ம பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா, இந்த அம்மா வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய நேரடி இன்ஃப்ளூயன்ஸில் இருக்கிறாங்க. ஆர்எஸ்எஸ்ஸை சார்ந்த அதே சமயத்தில் பார்த்திங்க அப்படின்னா டெல்லியில் இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரி, இவங்களுடைய ஜாதியை சார்ந்த ஆட்கள் சில பேர் இந்த விஷயத்தில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்க.
அந்த கோணத்தில் இந்த விசாரணை நடத்தப்படணும். இப்போ நீங்கள் விசாரணை அப்படின்னு சொல்லும்போது இப்போ நம்ம கேள்வி என்னவா இருக்குன்னா, இவ்வளோ தூரம் நம்ம சொல்கிறோம், இந்த அம்மா வந்து ஒரு ஆளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஒரு டெல்லியிலேருந்து ஒரு ஆள் வந்து பேசி இந்த அளவுக்கு ஒரு விசாரணை நடத்த அந்த ஒரு அப்பாவியோட உயிர் வந்து போயிருக்கு. அப்படி இருக்கும்போது ஏன் அவங்க மேலே எந்த நடவடிக்கை எடுக்க வரல? ஒரு கைது கூட பண்ணலை. அவங்கள வந்து இந்த மாதிரி கோயம்புத்தூர் பக்கம் எங்கேயோ ஆயா டீ குடிச்சிட்டு இருக்காங்க, அந்த மக்கள் பார்த்து ஃபோட்டோ எடுத்து அந்த அம்மாவை பிடிச்சி வச்சுருக்கோம், வந்து கொண்டு பிடிங்கன்னு சொன்னதுக்கு விட்டுடுங்க அப்படின்னு போலீஸ் தரப்புலேருந்து சொன்னதாகவும் தகவல் வருது. ஏன் இந்த அலட்சியம்? இல்லை, இவங்களை வந்து விசாரணைக்கு உட்படுத்தணுமா வேண்டாமா அப்படிங்கிறது இன்றைக்கி வரைக்கும் தெளிவாக ஒரு உரையாடல் நிகழ்த்தப்படாமலே இருக்குது. ஏன்னா இந்த அம்மா வந்து இன்னைக்கு காலைல பிடிச்சிருக்காங்க, திருப்பூரில் கோயம்புத்தூர் பக்கம் நினைக்கிறேன். கோயம்புத்தூரில் டீ கடையில் டீ குடிச்சிட்டு இருக்காங்க. பிடிச்சி 2 மணி நேரம் ஹோல்டு பண்ணி ஹோண்டா சிட்டி காரோட உட்கார வச்சுருக்காங்க. இவங்க ஃபோன் பண்ணி வழக்கம் போல் மக்கள் ஃபோன் பண்ணி வந்து இப்போ இதில் பேசியிருக்காங்க, 100ல் பேசியிருக்காங்க. இப்போ அவங்க வந்து ஒரு ½ அன் ஹவர் கழிச்சு திரும்பி ஃபோன் பண்ணி விட்டுருங்கன்னு சொல்லியிருக்காங்க போல. இது யார் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க, இதுக்கு பின்னாடி என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு நமக்கு சுத்தமாக தெரியாது. ஏன்னா வந்து இது வந்து போலீஸ் லெவலில் நடந்துட்டு டிஸ்கஷன். இவங்களை கைது பண்ணி ப்ராப்பரான விசாரணைக்கு உட்படுத்தப்படணும். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த விஷயம் மட்டும் கிடையாது, அஜித் விஷயம் மட்டும் கிடையாது. 2011 கம்ப்ளைண்ட்லேருந்து சமீபத்தில் மதுரை கலெக்டர்கிட்ட மாணவிகள் கொடுத்த கம்ப்ளைண்ட்டு, அதன் அடிப்படையில் அந்த கல்லூரியில் நடந்த விசாரணை, அந்த விசாரணை அறிக்கை என்னாச்சு, அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த விஷயம் நகை உண்மையிலே காணாமல் போயிருந்துச்சு அப்படின்னா இந்நேரம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும். எக்ஸாக்டாக இப்போ அந்த இது இருக்குது. இப்போ இந்த நகை காணுங்க, இப்போ இந்த பையன் இறந்தே போயிட்டார், இப்போ இந்த இளைஞர் வந்து இறந்தே போயிட்டார், ஆனால் நகை எங்கே? நீங்கள் இவ்வளோ தூரம் அடித்த ஒரு உயிர் போய் நகை கண்டுபிடிக்கலையா? அப்போ இல்லாத காணாமல் போன ஒரு நகையை வந்து காணாமல் போச்சுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்குற அளவுக்கு இந்த அம்மாவுக்கு அந்த பையன் மேலே என்ன ரிவெஞ்சு? அதுதான் இன்றைக்கி வரைக்கும். அது பிரகாஷ் மாதிரியான பத்திரிகையாளர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த அம்மாவுக்கு அந்த வீல் சேர் கொண்டே கொடுத்துருக்குறாங்க, அதுக்கு இந்த அம்மா உரிய காசு கொடுக்கல அப்படின்னு இருக்காங்க, ஒரு 500 ரூபாய். அதில் ஒரு பெரிய விவாதங்கள் நடந்திருக்கு. அதில் அஜித்குமார் வந்து ரொம்ப சாதாரணமாக ஏதோ ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டாரு, கெட்ட வார்த்தை போட்டாரு, எனக்கு இது வரைக்கும் எதுவும் தகவலும் தெரியாது. அவர் வழக்கமாக நீ கொடுக்குறா கொடுக்காடி போ அப்படின்னு கூட சொல்லிட்டு போயிருந்துருக்கலாம், அப்போ அப்படின்னு போயிருந்துருக்கலாம். ஏதோ ஒரு வகையில் அந்த காரசாரமான விவாதத்தில் அந்த அம்மா ஹர்ட் ஆகி இவரை பழிவாங்கிறதுக்காக இந்த வேலை செஞ்சுருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நரேஷன் அவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு. பட் இது வந்து எந்த அளவுக்கு உண்மைன்னு நமக்கு இது வரைக்கும் தெரியாது. நம்ம உண்மை தெரியாமல் சில ஸ்டேட்மெண்ட்டை நம்ம வந்து ஏற்றுக்க முடியாது. அது வந்து எந்த அளவுக்கு உண்மைனா, இப்போ அதுக்காகலாமா ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து என்னை வந்து பேசிட்டான், அதுக்காக நீங்கள் வந்து தனிப்படை அமைச்சு அவனை அடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க? இல்லை, இந்த அம்மாவினுடைய கேரக்டர் என்னன்னு நமக்கு தெரியாது. இந்த அம்மாவோட கேரக்டர் என்னன்னு தெரியாது. இது எதுக்காக இதை பண்ணுச்சு, ஏன் என்ன பண்ணுச்சு, இது வந்து சாதாரணமாக அசால்ட்டாக நடந்த ஒரு விஷயமா கிடையாது. சும்மா போகிற போக்கில் கேஷுவலாக நடந்த விஷயம் கிடையாது. என்ன நடந்துச்சு அப்படின்னு அந்த அம்மாவை பிடிச்சி விசாரித்து அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை க்ளீனாக வாங்குறா மட்டும்தான் இதில் உண்மைகள் தெரிய வரும். ஏன்னா அது 2 தரப்பு தான். ஒரு அஜித், இன்னொன்று இந்த அம்மா லிக்கிதா. அஜித் மரணம் அடைஞ்சிட்டார். உண்மையிலேயே அஜித்துக்கும் அந்த அம்மாவுக்கும் நடந்த உரையாடல் என்ன, 500 ரூபா விஷயத்தில் என்ன நடந்துச்சு, சாவியை இந்த அம்மா கொடுத்து காரை கொண்டு நிறுத்த சொல்லிச்சா, இல்லை அஜித் வாங்கி நான் நிறுத்துறேன்னு சொன்னாரா? இந்த ரெண்டும் இந்த அம்மா தான் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கு. அஜித் இன்னைக்கு உயிரோடு இல்லை. ஸோ அப்போ இந்த இடத்த ரொம்ப க்ளீனாக உண்மை அறியும் கருவியை பயன்படுத்தி விசாரிக்கணும். இந்த அம்மா போய் கண்டிப்பாக சொல்லும். ஏன்னா போய் சொல்லக்கூடிய ஒரு திருட்டு பொம்பளை தான் அது. ஏன்னா அவரோட பயோகிராஃபி அப்படி தான் இருக்குது. ஸோ அப்போ உண்மை அறிவு கருவி வச்சு இந்த அம்மாவை வந்து ஒரு முறையான விசாரணைக்கு பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஹென்றி திபன் மாதிரியான ஆட்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, சிபிஐ விசாரணை பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இந்த அம்மாவுக்கு ஏற்கனவே டெல்லியிலிருந்து வந்த இன்ஃப்ளூயன்ஸ் தான் இன்றைக்கி எவ்வளோ பெரிய பஞ்சாயத்தை கொண்டு வந்துட்டுருக்கு. நீங்கள் இந்த வழக்கை திருப்பி நீங்கள் சிபிஐக்கே கொடுத்தீங்கன்னா இது ஊற்றி மூடப்பட்டுரும். ஆனால் தமிழ்நாடு அரசு அதை மாற்றலையே. நீதிபதி தான் அதாவது கேட்குறாங்க, மதுரையில் அதாவது மதுரை நீதிமன்றத்தில் கேட்குறாங்க சரியான முறையில். ஏன்னா இது உள்ளே இருக்கிறது போலீஸுக்கு போலீஸ் ஹெல்ப் பண்ணணும், ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்படி இருக்க பட்சத்தில் ஒரு நியாயமான விசாரணை எப்படி நடக்கும் அப்படின்னு நீதிபதிகளை அந்த கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு சிபிஐ இங்கே மாத்திரக்கு உங்களுக்கு ஓகேவான்னு தமிழ்நாடு அரசை பற்றி கேட்கும்போது எங்களுக்கு நோ அப்ஜெக்ஷன் அப்படின்ற பாயிண்ட்டை தான் தமிழ்நாடு அரசு சொல்லுது. அதுக்கு இந்த என்ஓசி கொடுங்க அப்படின்னு. தமிழ்நாடு அரசு இந்த நேரத்தில் சிபிஐ ஏன் ஓகேன்னு சொல்லுது அப்படின்னா, இதை சிபிஐக்கு அனுப்பலைன்னா தமிழ்நாடு அரசு மேலே ஒரு பெரிய சந்தேகத்தை கான்ஸ்பிரசி வச்சுருவாங்க. இப்போ உங்களுக்கு என்ன சிபிஐ விசாரிக்கணும், அனுப்பிச்சிருக்க சிபிஐ விசாரிக்கணும். இந்த நேரத்தில் ஹென்றி திபன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இல்லை இவங்க பஞ்சாயத்தே டெல்லியிலிருந்து வந்தது, திருப்பி இந்த பிரச்சனையை டெல்லிக்கு கொடுத்தா மூத்தி மூடிடுவானுங்க, நம்ம ஆஃபீஸர்ஸ்லேயே நல்ல ஆஃபீஸர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, விசாரிக்கணும் அப்படின்னு ஒரு நியாயமான கருத்தை வச்சுருக்காரு. தமிழ்நாடு போலீஸ்லேயே பாரபட்சம் இல்லாமல், சாதிய பற்று இல்லாமல், நேர்மையாக இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகள், ஐபிஎஸ் அதிகாரிகள் இருக்கிறாங்க. ஸோ அவங்க அடிப்படையில் இந்த விசாரணை நடத்தப்படணும் அப்படிங்கிறாங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சிஎம் ஏன் அந்த ஸ்டாண்டுக்கு வந்தாருன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, போலீஸ் தரப்புலேருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லப்பட்டிருக்கும், இன்டெலிஜென்ஸ் தரப்புலேருந்து வேற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லப்படும், 2வது கட்சிக்காரங்களை வச்சு லோக்கலில் விசாரிக்கலாம் இருக்க மாட்டாங்க, அவங்க ஒரு தகவலை சொல்லியிருப்பாங்க. அதனால தான் அவர் இவ்வளோ தைரியமாக சிஎம் வந்து சிபிஐ விசாரணை வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்குறாரு.
அதாவது ஸ்டாலின் அவர்கள் வந்து எங்க தரப்புல எந்த தப்பும் நடக்கல, அதை வந்து வெளிப்படையாக ஒரு ஓப்பன் இது மாதிரி தான் இந்த வந்து ஓகே நீங்கள் சிபிஐக்கு மாற்றுங்க, இப்போது படியில் கடன் இருந்தால் தானே வழியில் பயம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி இதில் எங்கள் தப்பு எதுவுமே இல்லை, அதனால் இதை நீங்கள் வந்து இது 5 போலீஸ் தனிப்பட்ட முறையில் நடத்தின ஒரு கொடுமையான கொடூர தாக்குதல். காவல்துறை நிர்வாகத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சிக்கல். இதை வந்து இப்போ இதை சொல்கிறதுனால இது திமுகவுக்கு ஆதரவு ஸ்டேட்மெண்ட்டு, திமுகவுக்கு எதிர்ப்பு ஸ்டேட்மெண்ட்டு இதெல்லாம் இல்லை. காவல்துறை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா அது அரசியல் தலையீடுகள் அதிகமாக இருந்தாலும் தனக்குள்ள எப்பவுமே ஒரு பெரிய ஒரு பூஷா மனநிலையில் தான் இருப்பாங்க. இப்போ நானே ஒரு 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 கேஸ் விஷயமா ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கேன். ஒரு நாள் முழுக்க உட்கார வச்சுருக்காங்க. எதுக்கு உட்கார வச்சுருக்கானே தெரியாது, சும்மா உட்காரு அப்படிமா. உள்ளே போனோன்னே ஒரு போலீஸ் வந்து ஒரு ஒரு நீங்கள் ஒரு அரசியலில் செயல்படுறீங்க, ஒரு பத்திரிக்கையாளராக செயல்படுறீங்க, உங்களை டார்கெட் பண்ணணும்னு ஒரு போலீஸ் நினச்சிட்டாங்க அப்படின்னா உள்ளே வரும்போது ஷூவோட வருவாங்க. வந்து நீ யார், நீ என்ன அப்படின்னு தான் கேட்பாங்க. இந்த பேட்டர்ன் அப்படிங்கிறது ஒரு பிரிட்டிஷ் கலோனியல் பேட்டர்ன். அது இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. ஃபியூடல் இந்திய சமூகம் அப்படிங்கிறது ஒரு சாதிய ஃபியூடல் சமூகம். இதில் காவல்துறை மாதிரியான ஒரு அதிகார வட்டம் சிக்கும்போது அது இன்னுமே மோசமாக இருக்குது. ஒரு ஏட்டாக இருந்தாலும் சரி, ஒரு ஹெட் கான்ஸ்டபிளாக இருந்தாலும் சரி, இந்த பஞ்சாயத்தே ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் தலைமையில் இருந்த ஒரு குழு தான். ஒரு ஏட்டாக இருந்தாலும் சரி, ஒரு ஹெட் கான்ஸ்டபிளாக இருந்தாலும் சரி, அவன் லிமிட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அதிகாரத்தை காமிப்பான். அவனு ஒரு பெரிய ஒரு இது பண்ணுவான், அவன் 2 அடி சேர்த்து அடிப்பான். இதெல்லாமே அவன் பண்ணுவான். இப்போ இதில் வேற மேலதிகாரிகள்டிருந்து வேற ஸ்ட்ராங்கான உத்தரவுகள் வந்தபோது இன்னும் மோசமான விளைவுகள் நடந்திருக்கும். ஸோ அப்போ கண்டிப்பாக இது முழுக்க முழுக்க வந்து காவல்துறையினுடைய அத்துமீறல். இப்போ இந்த நேரத்தில் வந்து தமிழ்நாடு அரசு இதை வந்து எந்த விசாரணைக்கு வேணாலும் உட்படுத்த தயாராக இருக்காங்க, சிபிஐ உட்படுத்த தயாராக இருக்காங்க. அது வரவேற்கத்தக்க விஷயம். கண்டிப்பாக ஒரு முறையான விசாரணை நடத்தப்படணும். நமக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சின்ன வருத்தம் அரசு தரப்புலன்னா இன்னைக்கு வரைக்கும் நிக்கிதாவை கைது பண்ணாமல் இருக்கிறதும் ஒரு வருத்தமாக இருக்கு. நிக்கிதாவை உடனே கைது பண்ணணும். அந்த அம்மாவை முறையான விசாரணை நடத்தப்படணும். அந்த அம்மாவினுடைய எல்லா கொலாட்ரலாக உட்காந்து இது வரைக்கான எல்லா விஷயத்தையும் எடுத்து பொருத்தி பார்த்து ஒரு விசாரணை நடத்தப்படணும். இது யார் இந்த பொம்பளை, எப்படி இதுக்கு அரசு பதவி கிடைச்சது, கவர்மெண்ட் காலேஜில் எப்படி ப்ரொஃபஸர் ஆச்சு, ஸ்டூடெண்ட்ஸ் இவ்வளோ பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, 2011 இவ்வளோ பேர் கம்ப்ளைண்ட் இருக்குது, மேலே எஃப்ஐஆர் இருக்குது. எஃப்ஐஆர் போட்டதுக்கு பிறகு அரசு வேலை கிடைச்சதா, இல்லை அரசு வேலைக்கு வர்றதுக்கு முன்னாடி எஃப்ஐஆர் போடப்பட்டுச்சா என்னங்கிறது மொத்தமாக விசாரிக்கப்படணும். முக்கியமான விஷயம், நிக்கிதாவை உடனே சஸ்பெண்ட் பண்ணணும். உடனே வந்து சஸ்பெண்ட் பண்ணணும், டிஸ்மிஸ் பண்ணணும் அவங்களுடைய காலேஜ் வாத்தியார் பொசிஷன். இனிமேல் அந்த பொம்பளை ஒரு நாளும் ஒரு கல்லூரி பேராசிரியர் இருக்கிறதுக்கான எந்த தகுதியுமே இல்லை, ஏற்கனவே இல்லை. இவ்வளோ பெரிய விஷயம் வெளியே வந்திருக்கு, உடனே அவங்க நீக்கப்படணும். இது நடக்கும்போது தான் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். இன்னைக்கு காலை நீங்களே சொன்னீங்க, பிடிச்ச 2 மணி நேரம் உட்கார வச்சிருந்தாங்க அப்படின்னு. என்னாச்சு? எஸ்கேப் ஆயிட்டாங்க. யார் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா இந்த அம்மா கைது பண்ண வேண்டாம் பண்ணுன்னு யார் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது? இந்த மாதிரி வெளிப்படையா இல்லையா? அந்த கேள்விக்கு நான் வரேன். அதாவது போலீஸ் தரப்புல என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ போலீஸ் வேலைன்றது ஒரு சாதாரண வேலை கிடையாது. அதுக்கும் படிச்சாகணும், ஒரு ஒரு பயங்கரமான ட்ரைனிங் போய் கஷ்டப்பட்டு தான். ஒரு கான்ஸ்டபிள் வேலைக்கு போனாலே அவ்வளோ கஷ்டம் தான். அப்படி படித்து வர இளைஞர்கள் யாரோ ஒருத்தருங்களை ஒரு ஏவலாளி மாதிரி நடத்துகிறாங்க இல்லையா இந்த உயர் அதிகாரிகள். இப்போ நிறைய போலீஸ்லேயே வந்து நிறைய பேர் அந்த ப்ரெஷர் தாங்காமல் சூசைட் பண்ணிட்டவங்களாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ அந்த இப்போ இந்த கேஸ்லையும் அதான் சொன்னாங்க. எங்களோட வீட்டுக்காரர் அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட என்ன சொன்னாங்கன்னா, அவங்க சொன்னதை இவங்க செஞ்சாங்க அப்படி. அப்போ இவங்க செஞ்சவங்களுக்கு நீங்கள் இந்த தண்டனை கொடுத்துட்டீங்க, 5 பேர் கொலை குற்றவாளி அப்படின்ற மாதிரி விசாரணை நடத்தி போயிட்டீங்க. முதல்வரும் வந்து மன்னிப்பு கேட்குறாரு. இந்த தரப்பு போகுது. ஆனால் இந்த மேலதிகாரிக்கு என்ன மாதிரியான தண்டனைகள் வழங்கப்படுது, அவர் என்ன விசாரணைக்கு உட்படுத்தப்படுகிறார்ன்ற கேள்வி வருது இல்லைங்களா? இல்லை, இது மாதிரி பிரச்சனை வரும்போது தான் உயர் அதிகாரிகளை பற்றியான உரையாடல் வரும், போலீஸ் துறையை பற்றியான உரையாடல் வரும். அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி பேசுவாங்க, அவங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகார ஆணவ திமிர்களை பற்றி பேசுவாங்க, சிஸ்டத்தில் சேஞ்சஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இதெல்லாமே பேச்சுவார்த்தை நடக்கும். ஆனால் இதில் சிஸ்டத்தில் சேஞ்சஸ் பெரிய லெவலில் பண்ணணும். அந்த சேஞ்சஸ் குறித்து தனியாக கமிஷன் அமைக்கணும். இந்தியன் போலீஸ் கமிஷன் ஏற்கனவே நிறைய அமைச்சாங்க. இந்தியன் போலீஸ் கமிஷன்கள் அமைக்கப்படணும். அதன் அடிப்படையில் காவல்துறை அப்படிங்கிறதே வந்து மாற்றி அமைக்கப்படணும். அவங்களுடைய அப்ரோச்சு, பண்பாட்டு, கல்ச்சர் எல்லாமே மாற்றி அமைக்கப்படணும். ஒரு மேலை நாடுகளைப் போல் ஓரளவுக்கு. இப்போ அதுக்காக நீங்கள் அமெரிக்கா, ஜெர்மனிலலாம் போலீஸ்னால் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்காங்கலாம் இல்லை, பலவீனங்கள் உண்டு தான். யூனிஃபார்ம்டு சர்வீஸ் என்றைக்குமே ஒரு மெக்கானிக்கலாக ட்ரெயின் பண்ண சர்வீஸ். அதாவது என் கேள்வி என்னன்னா, இப்போ இந்த வேலை நடந்துருச்சு இல்லையா, இந்த 5 பேர் இப்படி தனிப்பட்ட முறையில் வந்தாங்க பண்ணாங்க அப்படின்றாங்க. இவங்களை வந்து ஒரு டிஎஸ்பி தான் வந்து கண்டிப்பாக அவங்க எல்லாம் சஸ்பெண்ட் பண்ணப்படணும். அந்த கேள்வி தண்டனைக்கு உட்படுத்தப்படணும், வழக்கு பதிவு பண்ணவங்க. அதாவது டிஎஸ்பி கீழே தான் இந்த 5 பேர் இருக்காங்க. இப்போ டிஎஸ்பியை தானே இந்த கேள்வி கேட்குறோம். அப்போ இந்த மாதிரி தன்னிச்சையாக செயல்படுறாங்க இல்லையா இந்த தனிப்படை, இந்த மாதிரி செயல்படும் போது இவங்களுக்கான அதிகாரிகள் மேலே ஒரு நடவடிக்கை எடுக்கப்படணும். கண்டிப்பாக எடுக்கப்படணும். கஸ்டடி டெத்துக்கு தனி சட்டங்கள் கொண்டு வரப்படணும். போலீஸ் காவல் நிலையத்துக்குள் அடித்தோ ஏதோ ஒரு காரணத்திற்காகவோ மரணமடைந்த வழக்குகளை ஒரு தனி சட்டத்தினூடாக விசாரிக்கப்படணும். கஸ்டடி இல்லத்துக்கு தனியான விசாரணைகள் நடத்தப்படணும்.
ஒரு 3 பேர் இப்போ மாட்டியிருக்காங்க. அவங்க மேலே குறிப்பான விஷயம், கஸ்டடியில் ஒரு அக்யூஸ்ட் சாகிறாரு அப்படின்னா, அதாவது குற்றம் சாட்டப்பட்டவர் சாகிறாரு அப்படின்னா, அது கொலை குற்றமாக கன்சிடர் பண்ணப்பட்டு காவலாளிகள் மீது கொலை குற்றம் பதிவு செய்யணும், வழக்கு பதிவு செய்யணும். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எங்கேருந்து வந்துச்சு அப்படிங்கிறத அவங்க பர்ஃபெக்டாக சொல்ல வச்சு அந்த மேலதிகாரிக்கும் அதுக்கு இணையான தண்டனை கொடுக்கப்படணும். அவரும் கொலை குற்றவாளிக்கு, ஏன்னா ஒரு கொலை குற்றத்தை தூண்டுவதற்கான நபர் வந்து கொலை குற்றவாளிக்கு இணையான நபர் தான், அவங்களுக்கு அந்த தண்டனை கொடுக்கப்படணும். முதல்ல கஸ்டடியல் டெத்தை வந்து ஒரு செப்பரேட் கேஸாக எஸ்சி வழக்குகளை விசாரிக்கணும்ல, அது மாதிரி கஸ்டடியல் விஷயத்தை வந்து விசாரித்து தான் பண்ணணும். கஸ்டடியல் மரணமாக இருக்கட்டும், இல்லை சிறைச்சாலையில் நடக்கக்கூடிய மரணங்களாக இருக்கட்டும், இதுக்கு எல்லாத்துக்குமே தனி சட்டத்தினூடாக, தனி ட்ரிபியூனலினூடாக விசாரணைகள் நடத்தப்படணும். இல்லைன்னா வீணாக தான் போகும் இந்த விஷயங்களில். இது வந்து இன்றைக்கி பேசிட்டு எல்லாம் வீட்டுக்கு போயிடுவாங்க. ஆனால் இதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் கொண்டு வாங்க. கஸ்டடியல் டெத்துக்கு நீங்கள் தனி சட்டம் கொண்டு வாங்க, சிறைச்சாலைகளுக்குள்ள நடக்கக்கூடிய மரணங்களுக்கு தனி நீங்கள் சட்டம் கொண்டு வாங்க. இதை எல்லாத்தையும் ஒரு ட்ரிபியூனலோடாக பண்ணுங்கள், ஒரு மாற்று ஆல்டர்னேட்டிவ் ஃபோரம் ரெடி பண்ணுங்கள். அப்படி பண்ணல அப்படின்னா ரொம்ப மோசமான சூழல் தான் ஏற்படும். ஏன்னா குற்றவாளிகளை, அவன் குற்றவாளியாக இருந்தாலும் சட்டம் என்ன சொல்லுதோ அதன் அடிப்படையில் தான் அவன் வந்து ஒரு குழந்தையை ரேப் பண்ணிட்டான்னா கூட எவ்வளோ பெரிய பொது சமூகத்தின் கோபங்கள் இருந்தாலும் சட்டம் தான், சட்டத்தின் அடிப்படையில் தான் அவனை ட்ரீட் பண்ணப்படணும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான ப்ராக்டிக்கலான உண்மை. ஸோ அப்போ இது மாதிரியான விஷயங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன் அப்படிங்கிறதே ஒரு பதட்டத்துக்கு உருவாக்கக்கூடிய ஒரு இடம் தானே. அதுக்கு தனி சட்டங்கள் வரணும். ஒரு அக்யூஸ்டை பிடிச்சிட்டு வரீங்க அப்படின்னா, இவனுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா யார் பொறுப்பு? போலீஸ். அந்த போலீஸ் ஸ்டேஷன் இருக்கக்கூடிய ஹையர் அத்தாரிட்டி இருக்கார் இல்லையா, அவர் மேலே கொலைகேஸ் வரும் அப்படிங்கிற ஃபார்மெட் வந்தால் தான் கொஞ்சம் விசாரிக்கப்படும், முறையாக விசாரிக்கப்படும். இதில் பலவீனங்கள்லாம் ஏற்படும். இதில் தப்பு பண்ணக்கூடிய ரவுடிகளும் சரி, திருடு பண்ணக்கூடியும் சரி, கொலை பண்ணக்கூடிய 4 பேர் வந்து கெத்தாக சுற்றுறதுக்கான வாய்ப்பு உண்டு. அவனை வந்து விசாரிக்க முடியாது, விசாரணையில் வந்து உண்மையாக அவன்கிட்ட வாங்க முடியாது. இது மாதிரியான நடைமுறை சிக்கல்கள்லாம் வரும். ஸோ அந்த நடைமுறை சிக்கல்களோடு தான் எல்லா விஷயமே நடக்கும். இருந்தாலும் நம்ம வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தனி சட்டங்களை கொண்டு வந்து தான் இதை வந்து சரி செய்யப்படணும். ரொம்ப சரியா சொன்னீங்க. அதாவது போலீஸ் நிலையங்களில் ஏற்படுற மரணங்களுக்கு யார் பொறுப்பு? இது பொறுப்பெடுத்துக்கலாம். ஆனால் இவங்க வந்து போலீஸ் நிலையமே இல்லாமல் தனிப்பட்ட முறையில் ஒரு 5 பேர் செய்த பழிவாங்கல் நடவடிக்கையாக தான் இதை நம்ம வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வன்மையான சிம்பிளான கேள்வி பானம். நானும் ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்குறோம். நம்ம நிறுவனத்தில் வேலை பார்க்கும்போது நம்ம வேறொருத்தரோட ஒரு தவறு செஞ்சுட்டோம், ஒரு பணத்தை வாங்கிட்டோம், ஏதோ ஒன்று நடந்துச்சுன்னு வச்சுங்களேன், நிறுவனத்தினுடைய தலைமை பொறுப்பாகுதா இல்லையா? இப்போ இவங்க 4 பேர் எந்த ஸ்டேஷனுக்கு உரியவங்க? இவங்க வந்து ஸ்டேஷனில் வச்சு அடிக்கலை, வெளியே ஒரு கோயிலுக்கு பின்னாடி வெட்டினரி ஹாஸ்பிட்டலையோ மடப்புறத்துலையோ வச்சு அடிச்சிருக்காங்க. இவங்க கண்டிப்பாக ஒரு ஸ்டேஷனுக்கு உட்பட்டவங்க தானே. அந்த ஸ்டேஷனுடைய ஹெட் யார்? அவங்களுக்கு தானே இவங்க ரிப்போர்ட்டிங் அத்தாரிட்டி. இப்போ நாமெல்லாம் வந்து ஹெச்ஆர் மேனேஜருக்கோ இல்லை வந்து சிஇஓக்கோ ரிப்போர்ட்டிங் பண்ணுறோம்ல, அந்த மேலதிகாரிக்கு தான் ரிப்போர்ட் பண்ண முடியும். அந்த ரிப்போர்ட்டிங் அத்தாரிட்டி இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஆல் த ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் அ போலீஸ், எ காமன் போலீஸ். அது ரொம்ப முக்கியம். நீ வந்து இப்போ ஒரு பிசி இருக்கிறாரு, வெளியே போய் வந்து ஒரு கடையில் போய் சண்டை போட்டு தண்ணியை போட்டு ரகலை பண்ணிட்டார் அப்படின்னா இமீடியட்டாக அந்த ஸ்டேஷனுடைய இன்ஸ்பெக்டர் தான் பொறுப்பு. அது ரொம்ப முக்கியமானது. ஸோ அந்த இடத்துக்கு இதை நகர்த்தணும். இப்போ 5 பேர் போயிருக்காங்க அப்படின்னா இந்த 5 பேர் கண்டிப்பாக ஏதோ ஒரு ஸ்டேஷனுக்கு உட்பட்டவங்களாக தான் இருப்பாங்க. ஸோ அப்போ அந்த ஸ்டேஷனுக்கு உட்பட்டவங்களாக இருக்கும்போது அந்த ஸ்டேஷன் ஹெட்டு தான் ரெஸ்பான்சிபிள். ஸோ அந்த ஹைரார்க்கியை வந்து இன்னும் ஸ்ட்ரென்தன் தான் பண்ணணும். நீ யாருக்கு ரெஸ்பான்சிபிள்? ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ரொம்ப முக்கியம். பார்ப்போம். இந்த வழக்கு வந்து சிபிஐக்கு மாற்றப்படுது. அடுத்து சிபிஐ வந்த பிறகு என்னென்ன உண்மைகள் வெளியே வருதா, இல்லை அவங்க நிக்கிதாக்கு ஃபேவராக நடத்த போகிறாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்.